Hi friends, எல்லாத்துக்குமே வணக்கம். இது உங்கள் கோல்டன் டெக் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பெஸ்ட்டான பிரிண்டரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பார்க்க போகிற பிரிண்டரோட அமேசான் ரேட்டை வந்து செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பிரிண்டரை வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த பிரிண்டரோட கம்பெனி நேம் பார்த்திங்கன்னா எப்சான் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. அதை வந்து பிராண்டிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட மாடல் பார்த்திங்கன்னா L3110 அப்படிங்கிற மாடல். நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கேனிங் அண்ட் பிரிண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட ரேண்டமாக பார்த்திங்கன்னா ஒரு 4 இங்க் பாட்டில் வந்து தராங்க. நெக்ஸ்ட்டு 4500 சாதா ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். கலர் ஜெராக்ஸ் பார்த்திங்கன்னா 7500 கலர் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதாவது பேஜஸ் தான். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பிரிண்டரோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேக் சைடு திருப்பினோம்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் இங்கே இங்க் லீக்கேஜ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்க் லீக்கேஜ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். எடுத்து ஓகே, இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஒரு கவரில் பார்த்திங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம், அதை அப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கார்போர்டு பீஸ் கொடுத்துருக்காங்க, அதை எடுக்கலாம். அதை எடுத்தோட்டி பார்த்திங்கன்னா கூடவே அங்கே ஒரு சின்ன ஒரு கவர் பைக் மாதிரி இருக்குது. அதையும் எடுத்தோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 இங்க் பாட்டில் கொடுத்துருக்காங்க. அதை சொன்ன மாதிரி 4 இங்க் பாட்டில் ரேண்டமாக கொடுத்துருக்காங்க. இதை பற்றியும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தர்மாக்கோலை வச்சு நல்லா சேஃபாக வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அதையும் இங்கே தர்மாக்கோலை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உள்ளே நம்மளோட பிரிண்டரை வந்து கொடுத்துருக்காங்க. பிரிண்டரை பற்றியும் பார்க்கலாம். அதை எடுத்து இப்போதைக்கு ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிண்டரை பார்க்கலாம். அதையும் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஓரமாக வச்சுட்டு பார்த்திங்கன்னா உள்ளே வேறு என்ன இருக்குன்னா 2 ஒயர் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா பிசி இல்லாட்டி லேப்டாப் இது ரெண்டு கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒயர். அப்புறம் பார்த்திங்கன்னா பவர் கேபிள் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிரிண்டரை பார்க்கலாம். பிரிண்டரில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எல்லாம் டேப் பட்டி சேஃபாக வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே முன்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா கம்பெனியோட பிராண்டிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எப்சான் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் அந்த டேப்லாம் ரிமூவ் பண்ணோம்னா அந்த டேப்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஏகப்பட்ட இடத்துல டேப் போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரிமூவ் பண்ணலாம். ஏன்னா பாக்ஸில் இருக்கும் போது அதை ஆடாமல் இருக்கிறதுக்கு டேப் போட்டிருக்காங்க. அதை எதுவும் ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதை ரிமூவ் பண்ணிடலாம். பின்னாடி பார்த்திங்கன்னா பேக் சைடு பேப்பர் வைக்கிறதுக்கான அந்த ஸ்லைட் இருக்குது. அதை நான் ஏற்கனவே எடுத்து விட்டேன். நெக்ஸ்ட் அதை ஓப்பன் பண்ணோம்னா இங்கே பார்த்திங்கன்னா ஸ்கேனிங் பேடு கொடுத்துருக்காங்க. அதில் வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச், இங்கே பார்த்திங்கன்னா பவர் பட்டன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளாக் ஜெராக்ஸ் அண்ட் கலர் ஜெராக்ஸுக்கு 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அங்கே பார்த்திங்கன்னா இங்க் எவ்வளோ இருக்குது பார்க்குறதுக்கு, அதாவது இங்க் லோவாக இருந்துச்சு லைட் எரியிற மாதிரி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே இங்க் டேங்க் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இங்க் டேங்க் ஊற்றுற மாதிரி தான், அதாவது கேட்ரேஜ் கிடையாது, இங்க் டேங்க் ஊற்றுற மாதிரி. அதை ஓப்பன் பண்ணுவோம். இதில் சைடில் வந்து டேப் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோம்னா 4 இங்க் டேங்க் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொன்றுலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலர், அதுவும் பார்த்திங்கன்னா என்னென்ன கலர் ஊற்றணும்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. அதை இப்படி ஓப்பன் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இங்கு ஃபில் பண்ணிக்கலாம் உள்ள. நெக்ஸ்ட்டு இப்போ அதை மூடிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது கீழே பார்த்தோம்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்க் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த டேங்க்கில் எந்தெந்த இங்க் ஊற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிளாக், எல்லோ, ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த எப்சான் பிராண்டிங்கை ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே எப்படி ஜெராக்ஸ் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பேப்பர் வெளியே வர ஸ்லைடு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா இல்லை பிசி அப்புறம் லேப்டாப் இது ரெண்டுலேயும் கனெக்ட் பண்ணக்கூடிய கேபிள், அதான் அடாப்டர் அங்கே இருக்குது. அதுக்கான ஒயர்னு பார்த்திங்கன்னா அவங்களே கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் இந்த சைடு கீழே பார்த்திங்கன்னா பவர் அடாப்டர், அதாவது பவர் கேபிளை வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு பவர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பவர் அடாப்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்க் டேங்க் பார்த்துடலாம். இங்க் பாட்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்குது. என்னென்ன கலர்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் எடுப்போம். ஃபஸ்ட்டு கலர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் இருக்குது, அதான் லைட் ப்ளூ, திக் ப்ளூ கலர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு திக் ரெட் கலர் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் கலர். பிளாக் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா 00
L3110 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடலில் தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லோ கலர். இந்த 4 கலர் தான் இதில் வந்து ஊற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேண்டமாக கொடுத்துருக்காங்க, அதையும் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ 4 கலர் இருக்குது, 4 எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் பார்த்துடலாம். இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க. இது இப்போ பார்த்தீங்கன்னா அதை எடுத்தாட்டி உள்ளே பார்த்தீங்கன்னா சிடி இருக்குது. அதான் அதை இன்ஸ்டால் பண்ணுறாங்க, அதாவது பிரிண்டருக்கான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒரு சிடி வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம லேப்பில் போட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு கவரில் என்னமோ சின்னதாக கவர் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த பிரிண்டரில் ஒரு இடத்துல ஒட்டுறதுக்காட்டுக்கு அதையும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புக்லெட்ஸ் இருக்குது. அதாவது உள்ள பார்த்திங்கன்னா யூசர் மேனுவல் அப்படி சொல்லி நிறையா பேஜஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேராகிராஃப் மாதிரி தான் இருக்குது. எப்சான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதோட வாரண்ட்டி கார்டுன்னு நினைக்கிறேன். இது வாரண்ட்டி கார்டு தான், இது வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்திங்கன்னா 2 பேப்பர் தனித்தனியாக கிடக்குது, அதெல்லாம் என்னன்னு தெரில. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்திங்கன்னா யூசர் மேனுவல் இங்கே தான் இருக்குது. அதாவது இங்க் கேட்ரேஜ் எப்படி ஃபில் பண்ணுறது அந்த மாதிரி இதுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேட்ரேஜ் ஃபில் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா எப்படி பிரிண்டர் எடுக்கிறது அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இதை சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வாங்க அமேசானில் போய் ரேட்டை செக் பண்ணிடலாம். இதில் போய்ட்டு பார்த்திங்கன்னா Epson 13110 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா நம்ம பிரிண்டர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை கிளிக் கொடுத்து உள்ளே போய்க்கலாம். ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெளியே மென்ஷன் பண்ணல, உள்ளே போய் செக் பண்ணலாம். இப்போ கொடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலேயே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா தெரியும், நம்ம பார்த்த பிரிண்டர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா அதோட டீட்டெயில்ஸும் அதோட எக்ஸ்ட்ரா இமேஜ் வந்து மேலே கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கீழே யூஎஸ்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி பார்த்திங்கன்னா ரேட் என்னென்னு இதில் செக் பண்ணிடலாம். யூஎஸ்பி கிளிக் கொடுத்துருக்கேன். கிளிக் கொடுத்தாட்டி பார்த்திங்கன்னா இதோட ரேட்டு, அதாவது நம்ம பார்த்தது L3110 அந்த மாடல் தான் பார்த்தோம். இதோட ஸ்டார்டிங் ரேட் பார்த்திங்கன்னா 10,000லேருந்து ஆரம்பிக்குது. நம்ம பார்த்த மாடல் பார்த்திங்கன்னா 11,000, அதாவது 11,500 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த மாடல் இருக்குது. இங்கே பார்த்தா தெரியும் 11,500 பக்கம் இருக்குது. இதே ஒயர்லெஸ்னால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக வரும். ஒயர்லெஸ்ஸையும் போட்டு பார்ப்போம். ஒயர்லெஸ் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எந்த இதுலையுமே பார்த்திங்கன்னா அவைலபிளாக இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரிண்டரோட அஃபீஷியல் லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாருக்காவது வேணும் அப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை டேரெக்டாக கிளிக் கொடுத்து அமேசானில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்சான் கம்பெனிலேருந்து ஒரு பிரிண்டர் வந்து ஒரு அன்பாக்சிங் பார்த்துருந்தோம். இந்த பிரிண்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட இந்த மாதிரி அன்பாக்சிங் வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளும் இனிமேட்டு அன்பாக்சிங் வீடியோலாம் நிறையா போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்படியே இந்த வீடியோ கீழே லைக் பண்ண கிளிக் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.